श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुं अरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। श्रीराम जय जय राम। 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 जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हरि ओम तत्सत्। श्रीमद् वाल्मीकि रामायणம் அதில் ராமருடைய குணங்கள் என்ன அப்படின்னு கேட்கப்படுறது ஆரம்பத்திலேயே. அந்த கேள்விக்கு வால்மீகி கேட்டார், நாரதர் கேட்டார். நாரதர் பதில் சொல்ல தொடங்கிட்டார். கடந்த சில வாரங்களாக நம்ம இந்த ஸ்ரீராம குணகானம் இந்த சத்சங்கத்தில் கடந்த சத்சங்கத்தில் வரையும் 3 குணங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். முதல் குணவான் அப்படின்னா யாரு, ராமர் எப்படி குணவானா இருக்கார். ரெண்டாவது எப்படி ராமர் வீரியவான் அதையும் பார்த்தோம். மூணாவது ராமர் எப்படி தர்மக்னா இருந்தார். ஸோ ஒரு குணத்தினை பற்றி சொல்லும்போது பல காட்சிகள் ராமாயணத்தில் எங்கெங்கே ராமர் அந்தந்த எபிசோட்ஸுக்கு போய் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம கிரகிச்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக இன்னைக்கு 4வது குணம் கிருதக்ஞஹா. யார் நன்றியோடு இருக்காரோ, எல்லா சமயத்திலும் எல்லா விஷயத்துலேயும் ஹூ இஸ் வெரி கிரேட்ஃபுல். எதுக்கு யாராவது சின்னதோ பெருசோ ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தா அது ஞாபகம் வச்சுக்கிட்டு ஹிருதயத்தில் சந்தோஷத்தோடு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு பேர் கிருத்தஜ்ஞதை காட்டுறது, நன்றி செலுத்துறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு குணம். எல்லோருக்கும் இருக்கணும், எல்லா சமயத்திலும் இருக்கணும், எல்லோரும் மேலும் இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வெத்திரேகமாக அந்த
கிராட்டிடியூட் இல்லாதவன் அவனுக்கு சம்ஸ்கிருதத்தில் அக்ருதக்னஹா అని கூப்பிடப்படுறது. ஸோ கிருதக்னஹா யார் ரொம்ப தேங்க்ஃபுல், டு பி கிரேட்ஃபுல், அந்த ஆட்டிடியூடு இருப்பானோ அது வியக்தப்படுத்தணும். உள்ளே இருந்தால் பத்தாது. இன்னொருத்தனை அன்கிரேட்ஃபுல். மூணாவது இன்னொரு கேட்டகிரி கூட சொல்லப்படும் கிருதக்னஹா. இந்த கின அண்ட் கனா அதில் ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் இருக்குது சான்ஸ்கிரிட்டில். என்ன வித்தியாசம் இந்த 3 பேருக்குன்னு சொன்னால், முதல் இந்த கிருதக்னனாக இருக்கிறவன் யாராவது நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட சகாயம், ஆனால் நான் அதை திரும்பி காட்டும்போது செய்யும்போது அவங்களுக்கு ஜாஸ்தியாக பண்ணுவேன், பரோபகாரம் ஜாஸ்தியாக பண்ணுவேன் இன் ரிட்டர்ன். இவன் தான் கிருதக்னன் கூப்பிடப்படும். ரெண்டாவது இவன் அடுத்தவங்ககிட்ட சகாயம் வாங்கிக்கிறான், ஆனால் அதுக்கு ஒரு நன்றியும் சொல்ல மாட்டா, வெளியில் காட்ட மாட்டா. டு சே தேங்க்ஸ் இஸ் நாட் ஈஸி. ஒருவேளை முகஸ்துதிக்கு மேலோட்டமாக அட் த ஃபேஸ் லெவல் சொன்னால் சொல்லுவான் சில பேர், ஆனால் நிஜமாக அது சின்ன ஹெல்ப்பாக பெரிய ஹெல்ப்பான்னு இல்லை. மறக்காமே நான் இன்னைக்கு எனக்கு சகாயம் பண்ண எல்லோருக்கும் எல்லா விதமாக அப்படி சொல்கிறேன்னா கிருதக்னன். சொல்லாதவன் அக்ருதக்னன். இந்த மூணாவது கேட்டகரி யாருன்னு சொன்னால், தமிழில் திட்டுவோமே, நன்றி கெட்ட நாய். ஏன் அப்படி நாய் கூட சேர்த்து இவனை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக டொமெஸ்டிக் ஆனிமல்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவும் நமக்கு மனுஷனுக்கு நெருங்கி வாழறதாகவும் ரொம்பவே நன்றியோடு இருக்கிற ஒரு ஜீவி நாய். அது ரொம்ப சின்ன இவர் எஜமானி ஒரு சின்ன பிஸ்கெட் போட்டால் கூட வால் ஆட்டிக்கிட்டு சந்தோஷமாக எஜமானி பார்க்கும்போதெல்லாம் அந்த சந்தோஷத்தை காட்டும் வாலாட்டி. வேறு எந்த ஆனிமல், பூனையோ இன்னொன்று ஏதாவது இருந்தால் அது இப்படியெல்லாம் வாலாட்டி சந்தோஷத்தின்னு காட்டாதோ. அது அந்த எஜமானி வராரு, இறங்கி காரு உள்ளே வராங்கன்னு சொன்னாவே ஒரே குதி, அதுக்கப்புறம் வாலாட்டும். அதுக்கு தகுந்த போல் அது எப்பவுமே நன்றியோடு தான் இருக்கும். அதனால் அது நாய்க்கு இருக்கிற நன்றி கூட உனக்கு காட்ட முடியலே, நீ மனுஷனாக பிறந்து. அதனால் அவன் அப்படி ஒருவேளை நாய் கூட தப்பு தவறி அது நன்றி இல்லாமல் எங்கேயுமே இருக்கிற போல் பார்க்க மாட்டோம். நீ அதுக்கு மேலே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவோம். இவன் என்னன்னா, இவன் கேரக்டர் பாருங்கோ, நன்றி சொல்கிறது மட்டும் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களை செஞ்சதே அதினி உபயோகம் இவனுக்கு ஏதாவது கொடுத்தா, இவன் செஞ்சா அது இவனும் உபயோகப்படுத்த மாட்டான், அது இன்னொருத்தருக்கையும் கொடுக்க மாட்டான். அட்லீஸ்ட் இன்னொருத்தருக்கு எட்டாவது இவன் முகத்தில் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு விரும்பலைன்னா கூட இன்னொரு கெட்டு கூட அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு கூட சொல்ல மாட்டான். அப்படின்னா இவன் என்னன்னா, அவனும் அனுபவிக்க மாட்டான், அடுத்தவங்கள நீ அனுபவிக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்கிற இவன் கிருத்தக்னன், விக்கெட் பர்சன். இவனும் என்ன சொல்லணும், இவன் ரொம்ப பாபஜீவி, மூர்க்கன், விக்கெடன் சொல்லணும். இந்த விதமாக அவனும் அதோடைய பிரயோஜனம் அடைய மாட்டான், அடுத்தவங்களுக்கு கொடுக்க விரும்பலை, வர விரும்பலை. நான் அனுபவிக்க மாட்டேன், அடுத்தவங்களை அனுபவிக்க மாட்டேன். இப்படி லோகத்தில் இந்த கேரக்டர்னு பார்ப்போம். எனக்கு கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, நானும் விட்டுடுறேன், ஆனால் அவனுக்கு கிடைக்கக்கூடாது.
இருக்காங்களே இல்லையா லோகத்தில் இப்படி. அப்புறம் இந்த கிருத்தக்னதா கிராட்டிடியூடுன்னு பற்றி பேசும்போது இதில் என்னன்னா ஒரு பெரேட்டோ தியரி అని யாரோ ஒரு வெஸ்டர்ன் அவனு சொல்லியிருக்கான்னு அது சொல்லுவாங்க. பெரேட்டோ சித்தாந்தம் என்னென்ன இது 80% 20% தியரி இதுக்கு பேர். நான் ராமருடைய வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். என்ன இது 80-20%? நம்ம நிஜமாக ஜென்யூனாக உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் எழுதிட்டா என்னது? கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். நமக்கு எத்தனை பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணால் எக்கச்சக்கமாக இருக்கும். மனுஷ சரீரம் கிடைச்சது பிளெஸ்ஸிங். அதிலோ பாரத தேசத்தில் பிறந்தேன் பிளெஸ்ஸிங். அதையும் நல்ல சூழ்நிலை இருக்கிற இடத்துல இருக்க பிளெஸ்ஸிங். காலு கை கண்ணு மூக்கு நாக்கு எல்லாம் நல்ல விதமாக வேலை பண்ணுறதே பிளெஸ்ஸிங். இப்படி நீங்கள் நம்ம சின்ன வயசில் இருந்து இப்போதைக்கு ஒரு 40, 50, 60 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் லிஸ்ட் எழுதிட்டா கண்டிப்பாக அது 80% அப்படி வரும். ஆனால் ஒரு 20% மட்டும் குறைகள் இருக்கிற போல் இருக்கும். கம்பேர் பண்ணும்போது அது கூட நான் அவங்கள போல் வைரமாக இல்லையே, அவங்கள போல் நான் ஃபெயிராக இல்லையே, அவங்கள போல் நான் பணக்காரனாக இல்லையே, கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு சரி இருக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற போல் எனக்கு ஹெல்த் அப்படி இல்லையே. இந்த விதமாக சின்ன சின்னதாக அது ஒரு 20% தான். அதனால் நம்ம இந்த கடவுள் கொடுத்த இயற்கை கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ்னு கவுண்ட் பண்ண தெரிஞ்சாவே அதுக்கே நம்ம எவ்வளவோ நன்றியோடு இருக்கணும். அந்த நன்றி அசல் செலுத்தவே முடியாது. அது பார்க்க மாட்டோம் ஜென்ரலி. இதுதான் மனுஷனும் அவனுக்கு இருக்கிற சின்ன சின்ன குறைகள். எத்தனை பேர் காதில்லாமல், காது கேட்காமல், கண்ணு தெரியாமல், வாய் பேச முடியாமல், நடக்க முடியாமல், தங்கிறதுக்கு வீடு இல்லாமல், கட்டிக்கிறதுக்கு துணி இல்லாமல், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கூட சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் எத்தனை பேர் இருப்பாங்க. ஆனால் நீ அது எதுவுமே உனக்கு கஷ்டம் இல்லை. உன்னுடைய கஷ்டம் என்னென்னா 24 hours வாட்டர் வரல, 24 hours நெட்டு வேலை செய்யலை. இந்த மாதிரி சின்ன சின்ன உன்னுடைய லக்ஸுரியஸ் ஃபெசிலிட்டிஸுக்காக நீ நினைக்கிற உனக்கு குறைகள் இருக்க, கஷ்டம் இருக்கு. இவங்களனாலேயோ அவங்களனாலேயோ கவர்மெண்ட்னாலேயோ கடவுள் என்ன கண்டிக்க மாட்டார் அப்படியே நீ சொல்கிறோம். ஆனால் நிஜமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏதாவது வருதுன்னா அந்த 20% ஏதோ ஒரு விதமாக அதெல்லாம் நிஜமாக கடவுள் நமக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட்டு. அந்த மாதிரி அந்த நம்ம முன்னாடி நிற்கிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு கடவுள்னாலையும் இயற்கையினாலையும் என்ன கர்ம பலமாக வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவகாசங்கள். இப்படி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் இந்த பிளெஸ்ஸிங்ஸு எண்ணி மாளாது. அப்போது அதுக்கு நன்றியத்தோடு இருக்கணும் இல்லையா? அப்போது 80% பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இருக்கு, ஒரு 20% பிரச்சனைகளே நான் சமாளிச்சுட்டு முன்னேற முடியாதா, சந்தோஷமாக வாழ முடியாதா அப்படின்னு எல்லோரும் அவங்க கேட்டுக்கணும். சரி, இதனால் இன்னொரு பிரயோஜனம் என்னன்னா, டு பி கிரேட்ஃபுல் இஸ் டு பி பீஸ்ஃபுல். டு பி கிரேட்ஃபுல் இஸ் த வே டு பி பீஸ்ஃபுல். அது எப்படி? எப்போ நான் ஹிருதயத்தில் இந்த நன்றி காட்டுற கிருத்தஜ்ஞத பாவத்தோடு
வாழ ஆரம்பித்தோமோ இது பார்க்குறோம் இன்னும் ரொம்ப ஆழமாக எத்தனை வகையாக எத்தனை ஆங்கிள்ஸில் அசல் இந்த ஒரு குணம் இருந்தாவே நீ சரியான கர்மயோகா இருப்பே, இந்த குணம் இருந்தாவே நீ சரியான பக்தி யோகனாக இருப்பே. இது இருந்தாதான் ஞானத்துக்கு போகிறதுக்கு நீ லாய்க்கு தகுதி இருக்கும். அதனால டு பி கிரேட்ஃபுல் இஸ் த வே டு பி பீஸ்ஃபுல். நீங்கள் இப்படி ஒரு நாளையில் அந்த நன்றி சொல்கிற சுபாவம் எங்கே பார்த்தா எனக்கு பிளெஸ்ஸிங் தான். ஏதி ஒரு மனுஷனும் யாரும் எனக்கு ஒன்றும் சகாயம் பண்ணலேன்னு நினச்சக்கூடாது. 24 மணி நேரம் உனக்கு சப்ளை ஆகிற அந்த வாயு பகவான், 24 மணி நேரம் உனக்கு வெப்பம், இதை பகலனே இது மாற்றம் இது கொடுக்குறதுலேருந்து சூரிய பகவான், குடிக்கிறதுக்கு உயிருக்கு முக்கியமான டானிக்கு தண்ணின்னு கொடுத்துட்ருக்கிற வருண பகவான், யார் உனக்கு நன்றி சொல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணல? உனக்கு 24/7 ஹெல்ப் வந்துட்டே இருக்கு. அப்படின்னு அர்த்தம் 24/7 நீ கிரேட்ஃபுல் கிராட்டிடியூட இருக்க பழகணும். ஒரு விதமாக இன்னும் சொல்லணும்னா பக்தி என்னாவே ஷோயிங் த கிராட்டிடியூட் டு த லார்ட். அதனால் அது எவ்வளவு காட்டணும்? சொல்லி மாளாது. அதுக்கு அளவு இருக்க இல்லை. சரி, கடவுள்னு விட்டுடுங்கோ. நம்ம வாழ்க்கையிலோ நம்ம பெற்றோர்கள், நமக்கு வழிகாட்டி படிப்பு சொல்லி கொடுத்த குருக்கள், அதுக்கப்புறம் ஆத்தியாத்மிக மார்க்கத்திலோ நமக்கு சத்குருவாக இருக்கிற குரு, நம்ம ஸ்நேகிதர்கள், பல விதமாக இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தால் எண்ணி மாளாது. அதனால் இது நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளோ முக்கியமான ஒரு குவாலிட்டி. எப்ரிஷியேட்டிங், ஆக்சுவலி தேங்க்ஃபுல் சொல்கிறது மட்டும் இல்லை, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு இல்லை, அவன் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் கூட நீ எப்ரிஷியேட் பண்ண கெப்பாசிட்டி இருக்கணும். அதனால தான் எப்ரிஷியேட்டிங் சம்படி அது ரொம்ப சுலபம் ஒன்றும் கிடையாது. நமக்கு உள்ள அகங்காரம், அசூய, கர்வமனே, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாம் அவ்வளோ ஈஸியாக எப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். அதர்வைஸ் இந்த எப்ரிஷியேஷன் அண்ட் டு பி கிரேட்ஃபுல், இது ரெண்டு தான் ஒரு மனுஷனு சரியான வாழ்க்கை நடத்துறதுக்கு, ஆன்மீக மார்க்கத்தில் முன்னு போகிறதுக்கு ரெண்டு கண்கள் போல். அதனால் இது ஏதோ ரொம்ப லைட்டாக எடுத்துக்கூடாது. ராமருக்கு இருக்குன்னு எனக்கு என்ன ஆகும், நான் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு தானே இந்த குணங்கள்னு தனித்தனியாக எப்படி விவரமாக பார்க்குறோம். அப்போது இது இந்த முக்கியமான விஷயம் கிருத்தஜ்ஞதா. இதுக்கு பெரியோர்கள் நிறைய உதாரணங்கள் வேறு சொல்லுவாங்க. ஒரு சுபாஷிதம் இருக்கு, அது என்னன்னா தென்னை மரம் பற்றி. பிரத்தம வயசி தத்தம் தோயம் அல்பம் ஸ்மரந்தி ಶಿರಸಿ ನಿಹಿತ ಭಾರ ನಾರಿಕೇಲ ನರಾಣಾಂ ಸಲಿಲಮೃತಕಲ್ಪಂ ದದ್ಯುರಾಜೀವನಾಂತಂ ನಹಿ ಕೃತಮುಪಾಕಾರಂ சாதவோ விஸ்மரந்தி. சாதுகள் எப்படிப்பட்டவங்களன்னா நல்லவங்கள், சத்புருஷாஸ், அந்த தென்னை மரம் போல். என்ன தென்னை மரம் அது சின்னதாக இருக்கும்போது சாப்ளிங் முதல் கொஞ்ச நாள் சில மாதங்கள் மட்டும்தான் நம்ம தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலைன்னா கூட அது குடமாக இளநீர் தலைமையில் வெயிட் வச்சுக்கிட்டே தென்னை மரம் அது ஜீவிதாந்தம், அதோடைய வாழ்க்கை முழுசாக நமக்கு அமிர்த சமமான வெரி வெரி நியூட்ரிஷியஸ் வேல்யூபிள் நமக்கு அது கொடுத்துட்டே இருக்கு.
தென்னை மரத்தினை பற்றி பேசணும்னா நிறைய சொல்லலாம். அதில் ஒரு இம்மி இது கூட வேஸ்ட் ஆகிறதே இல்லை. எவ்ரிதிங் டாப் டு பாட்டம். அப்போது பாருங்க, இப்போது சின்ன வயசில் அதுக்கு கொஞ்ச நாள் போட்டால் கூட போதும். அதிமட்டமாக எத்தனை இளநீர் குடித்துட்டே இருக்கும் தேங்காய். ஒரு மரம். அதுக்கப்புறம் நீ தண்ணி ஊற்றலேன்னு அது பாட்டு கொடுத்துட்டே இருக்கும், வாழும். அப்போது அது சின்ன வயசில் நம்ம செஞ்ச அந்த உதவிக்கு அது வாழ்க்கை கடைசி வரைக்கும் மறக்காமல் நமக்கு அது நல்ல விதமாக நமக்கு நன்றி காட்டிட்டு அது பதில் கொடுக்கறது, உபகாரம் பண்ணுறது. அதனால் அதேபோல் நம்ம அதுக்கப்புறம் நீ நல்ல தண்ணி ஊற்றுறியா, சிறுவாணி தண்ணி இல்லை, ஈவன் வீட்டில் இருக்கிற துணி தேய்க்கிற அப்புறம் கொஞ்சம் சாக்கடை தண்ணி இப்படி எல்லாம் அதில் போனால் கூட அது மட்டும் நல்ல இளநீர் தான் கொடுக்கறது. ஐயோ இவங்களுக்கு எனக்கு நல்ல தண்ணி ஊற்றுறது இல்லையே அதுன்னு சொல்லிட்டு அந்த இளநீருக்குள்ளே கட்டி போன டிச் வாட்டர் போல் தண்ணியாக கொடுக்கும். பார்த்தீங்களா? இப்படி தான் மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் சின்ன உதவி பண்ணாலும் சரி உயிர் போகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. அவன் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கிருத்தஜ்ஞத பாவத்தோட கிரேட்ஃபுல்னஸ் அந்த ஃபீலிங்கோடவே இருக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு அழகு. இப்படி ஸோ இன்னொரு சுபாஷிதம் அது பலவாட்டி கேட்டிருக்கும் இதுக்கு முன்னாடி. என்னது? பரோபகாராய வஹந்தி நத்யஹ பரோபகாராய பலந்தி விருக்ஷாः பரோபகாராய துஹந்தி காவः பரோபகாரார்த்தமிதம் ஷரீரம். இந்த சுபாஷிதத்தில் 3 உதாரணங்கள் கொடுக்கப்படுறதை. ஒன்று என்னன்னா, இந்த நதிகள் பாருங்கோ, அது எங்கோ கிளம்பிட்டு அப்படி ஓடிக்கொண்டுட்டே இருக்கும், மாசக்கணக்கில் ஓடிக்கொண்டுட்டே இருக்கும். நம்ம கங்கா போல் ரிவர்னா பெரீனியல் ரிவர், அது எப்போ பிரவகிச்சுட்டே இருக்கும். அப்போது எதுக்காக நதி இப்படி ஓடி ஓடி அங்கெங்கிருந்தோ கிளம்பி இந்த காட்டுக்குள்ளே நின்று மலத்து மேலே நின்று கல் முள் எல்லாம் தாண்டிக்கிட்டு எப்படியாவது வடி கண்டுபிடிச்சிட்டு அப்படி வந்துகிட்டே இருக்கும். அந்த நதிகள் மலையில் நின்று ஊறுற மலை மேலே பெஞ்ச மழை அப்படி இறங்கி ஊரில் மக்களுக்கு நாட்டுக்கு வரலன்னா நம்ம இங்கே வாழ முடியுமா சொல்லுங்க? ஒரு மழை பெய்ஞ்ச தண்ணி மட்டும் பத்தாது. நம்ம பூமியில் மட்டும் இந்த போர்வெல் போட்டியோ கிணறு நோண்டியோ அப்படி பத்தாது. இந்த நதிகள் தான் மனிதர்களுக்கு இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு, வாழறதுக்கு, குடிநீர் எல்லாத்துக்கு. அதனால் இதுக்கெல்லாம் நதி அப்படி ஓடுறது பரோபகாரம். ஐயோ லோகத்தில் இத்தனை ஜீவராசிகள் இருக்கு, மனிதர்கள் மட்டுமா? பறவைகளுக்கு வேணும். நம்ம என்ன போர்வெல்லு, ஓவர் ஹெட் டேங்க்கு, அது இது டேம் இதெல்லாம் கட்டிக்கிறோம். எத்தனை பறவைகள் ஜந்துகள் காட்டிலும் இருக்கு, நமக்கு சுற்றி இருக்கு. அது எல்லாத்துக்கும் யாரும் நம்ம ஏதாவது திட்டம் போட்டு தண்ணியை கொடுக்குறோம். அதுக்கு பாருங்க ஜலம் கடிக்கிறது, அது எப்படி வாழறது. ஸோ எத்தனை விதமாக ஜலம், நதிகள். அதேபோல் மரங்கள். ஒரு மரம், இப்போ தேங்காய் மரம் உதாரணம் சொல்லிட்டேன். ஒரு நார்மல் மரம் இப்போ தானே மாம்பழம் சீசன் முடிய போகிறது, இன்னும் கூட வேறு வகையாக மாம்பழம் வந்துட்டு இருக்கா. எவ்வளோ பழம் கொடுக்குறது ஒரு பெரிய மாம்பழம் மரம், எக்கச்சக்கமாக. அது ஒரு பழமாவது அது சாப்பிடுமா? அதில் எத்தனை கொட்டை திரும்பி பூமியில் பட்டி மரமாக வரும் அதுக்கு தெரியாது. இது யார் வாங்குறாங்க, யார் எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க அது கண்டிக்காது. இது யாரோ தோட்டத்தில் வச்சிருக்கிறவனை நல்லவனா கெட்டவனா பார்க்காது. யார் போய்
அங்கே மாம்பழம் இருந்தால் பறிச்சுக்கிட்டா அது கொடுத்துருது. ஸோ ஒரு பார்ஷாலிட்டி இல்லாமல் இப்படி ஒரு பூச்செடி, ஒரு மரம், காய் கொடுக்குற செடி எக்கச்சக்கமாக அப்படி வரதுனால தானே லோகத்தில் எத்தனை மக்கள். அதனால் பரோபகாராய பலந்தி விருட்சாக. அதேபோல் பசுமாடு பாருங்கோ, பரோபகாராய துஹந்தி காவஹா. ஒரு பசுமாடு இவ்வளவு பால் கொடுக்கும். அது கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் சில மாதங்கள் கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கூட கண்ணுக்குட்டி எவ்வளோதான் குடிச்சுக்கும். அதனால தானே நம்ம அது கண்ணுக்குட்டி கொஞ்சம் பால் கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குடமாக லிட்டராக பால் எடுத்துக்கிறோம். அத்தனை பால் கடிக்கிறதுனால தானே லோகத்தில் எத்தனை பேருக்கு சின்ன பிறந்த குழந்தைக்கு கூட தாய்ப்பால் இல்லைன்னா பசுப்பால் பல வகையாக இப்போ நமக்கு உதவியாக இருக்கா இல்லையா? முக்கியமாக பசுமாடு காவக அந்த காலத்திலாவது இப்போது யக்னம் பண்ணணும், யாகம் பண்ணவன்னா யக்னத்துக்கு வேண்டிய பஞ்ச கவ்யங்களை கொடுக்கறதே பசுமாடு. எதுக்கு? பரோபகாராய. அதே போலுதான் மனுஷ சரீரம் கூட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நீ நினச்சி வாழு. உனக்கு என்ன கிடைக்கணுமோ என்ன வரணுமோ அது வரும். அதனால் எப்போ எதிர்பார்த்துட்டே இருக்காது. ஜான் கெனடி சொன்னது போல் நீ நாட்டிலிருந்து எவ்வளோ என்ன கிடைக்கிறத நீ நினச்சிக்காமே நீ நாட்டுக்கு எவ்வளோ என்ன கொடுக்குறேன்னது கவுண்ட் பண்ணார் அவர். பார்த்தீங்களா? நல்ல கருத்து. அதே தான் நம்ம இங்கே படிச்சுக்கிடுறோம். இந்த மாதிரி அடுத்தது ராமருடைய வாழ்க்கை உள்ளதை போகிறதுக்கு முன்னாடி இப்போ டாக்டர் கிட்ட போனால் டாக்டரு கொடுக்குற மருந்து வைத்தியம் அது எந்த டாக்டரானால் ஆகட்டும், ஆயுர்வேதம்னா மருந்தெல்லாம் இன்னும் கசக்கும். இங்கே கூட அலோபதி டாக்டர்னால கூட சில வாட்டி ஊசி போட வேண்டி வரைக்கும். ஊசி போடுறது நமக்கு யாருக்காவது பிடிக்குமா? சில மருந்து ரொம்பவே கசக்கும், சிலது போட்டுனதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும், சிலது விலை ஜாஸ்தி இருக்கும். ஸோ டாக்டர் பண்ணுற எல்லா ட்ரீட்மெண்ட்டு வந்து நமக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம நல்லதுக்கு செய்கிறார். அதே போல தான் கடவுள் வைக்கிற பரீட்சைகள் எல்லாமே நமக்கு அது கஷ்டமாக இருக்கே பிடிக்கலன்னு சொன்னால் கூட அது நமக்கு லைக் பண்ண முடியலன்னா கூட அது நம்முடைய நல்லதுக்காகனு புரிஞ்சுக்கிட்டு இப்போது ராமருடைய வாழ்க்கையில் முதல் காட்சி, முதல் எபிசோடு எந்த சந்தர்ப்பத்தில் எங்கே ராமர் இந்த நன்றி காட்டுறது கிருத்தஜ்ஞனோடு இருக்கிறது అనేది காட்டினார். எப்படின்னா தசரதனுக்கு ரொம்ப வயசாயிடுது. ரொம்ப வயசானதுக்கு அப்புறம்தான் அவருக்கு குழந்தைகள் பிறந்தாங்க. அவர் வந்து ராமாயணம் கணக்கில் பார்த்தா அவருக்கு 60,000 வயசாமல் நம்ம யாரும் நம்ப முடியாது. ராமரே 11,000 வருஷம் ஆண்டுகள் காலம் ராஜ்யபரணம் பண்ணார் வாழ்ந்தாருன்னா அதையும் நம்ப மாட்டோம். ஆனால் அது சத்தியம். ఆ యుగంలో ఆ కాలత్తులో அப்படிப்பட்ட அது வந்து திரேதாயுகம்னால அப்படியெல்லாம் இருக்காங்க. சரி, அப்போது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அவர் என்ன நினச்சார், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் நினச்சாரு. ராமர் மேலே ரொம்ப அக்கறை பிரியம் எல்லாம் இருக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அப்பா தசரதன் மேலே ரொம்ப பிரியம். ஒரு நாள் சபைன்னு கூட்டிட்டு மந்திரிகளன்னு ஊரில் இருக்கிற பல சிட்டிசன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லாரும் உட்கார வச்சுட்டு நான் இப்படி நினைக்கிறேன்னு ரொம்ப பேசி ராமர்னு நானும் யுவராஜனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாரு. தெரிவித்ததுக்கப்புறம் உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டார். கேட்ட உடனே எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்லதே நல்லதே, நல்ல முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டாங்க. எல்லாரும் கை தூக்கி பாராட்டிட்டாங்க. தசரதருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன,
நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் இவ்வளவு விரும்பி எல்லாரும் யுனானிமஸ்ஸாக ஆமாம் ராமர் தான் யுவராஜன் ஆகணும், எவ்வளோ சீக்கிரம் பண்ண அப்படின்றார். ஏன் நான் பிடிக்கலையே இவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தசரதர் இன்னொரு வாட்டி என்ன காரணம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி ராமர் பட்டாபிஷேகம் பண்ணணும் யுவராஜனான்னு சொல்லி இப்படி சொல்கிறீங்கே అని எனக்கு கேட்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும் சந்தேகமாக இருக்குன்னு கேட்குறார் தசரதர். அங்கே அதில் ஒருத்தர் சொல்கிறார், அதையும் சாதாரண ஒரு குடிமகன், நிறைய சிட்டிசன்ஸில் எல்டர்லி பீப்புள் எல்லாரும் கூட கூப்பிட்டாங்க. கதஞ்சிதுபகாரேண கிருதேன ஏகேன துஷ்யதி ந ஸ்மரந்த்யபகாராணாம் சதமப்யாத்மவத்தயாம். ஏன்னா ஒரு குணம் ராமர், அவருக்கு யாராவது சின்ன உபகாரம் பண்ணால் கூட உதவி செஞ்சால் கூட அதினை எவ்வளவோ சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு அதனை ஸ்வீகரிச்சுக்குவார், அதுக்கு நன்றி சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ஏதோ சடனாக எதிர்ச்சையா அவங்க யாரோ எனக்கு நிஜமாக ஹெல்ப் பண்ணணும் பண்ணல, ஆனால் இன்டைரக்டாக கூட ஏதாவது அவங்கள மூலமாக இது எனக்கு கிடைச்சது, இது நடந்ததுன்னு தெரிஞ்சால் கூட ரொம்ப சின்ன ஹெல்ப்பு கூட அவ்வளவு சந்தோஷப்படுவார் நம்ம ராமர். அப்புறம் ஆனால் யாராவது ஏதாவது அபகாரம் பண்ணியிருந்த கெடுதல் செஞ்ச ராமருக்கு யாராவது சின்னது பண்ணால் கூட அது ஞாபகமே வச்சுக்க மாட்டாராமா, ஞாபகமே வச்சுக்க மாட்டாராமா. அது எத்தனை பேர் எத்தனை எனக்கு கெடுதல் செஞ்சாங்க, அபகாரம் செஞ்சால் அது மட்டும் உடனே மறந்துடுவாராமா. ஆனால் சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட உபகாரத்தினே ரொம்ப வாழ்க்கை முழுசாக ஞாபகம் வச்சுக்குவாராமா. அதுதான் இப்போ அடுத்த வர எபிசோட்ஸில் காட்சிகளுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தெரிகிறது மக்கள் எல்லாம் இப்படி விரும்புகிறாங்க ராமருக்குன்னு இந்த குணம். அந்த இடத்தில் மறுபடியும் நிறைய ஸ்லோகங்கள் உள்ள வால்மீகி ராமருடைய இந்த குணங்களை விஸ்தரித்து லிஸ்ட்டாக எழுதுவார். நம்ம இங்கே ஆரம்பத்தில் 16 குணங்கள் தானே அதில் எடுத்து தான் பேசிகிட்ருக்குறோம். அங்கே பார்த்தா அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கத்தில் நீங்கள் பார்த்தா 10லேருந்து ஒரு 30வது ஸ்லோகம் வரைக்கும் அநேக குணங்கள் எப்படி மக்கள் எல்லாம் சொல்லி ராமர்கிட்ட இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது, இதெல்லாம் அவர்கிட்ட அப்படின்னு இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு சொல்ல போகிறாங்க. அதனால முதல் ஒரு இந்த மாதிரி ராமர்னு பற்றி ஒரு பாராட்டுதல் மக்களுக்குள்ளிருந்து வெளியில் தெரிவிக்கப்பட்டது. அப்போ தசரதர் புரிஞ்சுக்கிட்டார் ராமர் இப்படிப்பட்ட ஒரு மகன், ஒரு யுவராஜன் ஆகர்த்தி நல்ல விதமாக தகுதி பெற்றிருக்கிறவர்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டார். ஸோ இப்போது இந்த எபிசோடு கன்க்ளூட் பண்ணும்போது இந்த காட்சியில் முதல் என்னன்னா, அவங்க நம்ம யாராவது ஏதாவது நமக்கு அந்த டைமில் கேட்டால் நான் ஆனால் பண்ணவே இல்லை அவர் அது சொல்லிவிட்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது 100 பேர் 1000 பேர்கிட்ட சொல்லுவோம். ஆனால் அவன் ஒரு வேளை ஒருத்தன் 10 வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணால் ஒரு 11வது வாட்டி அவனு பண்ண முடியல. ஆனால் 10 வாட்டி பண்ணது நம்ம மறக்கலாமா? ஒரு வாட்டி பண்ணாதது ஹைலைட் பண்ணலாமா? ஆனால் இந்த அல்ப புத்தி இருக்கிற மனுஷன் இப்படியெல்லாம் சிந்திப்பான். ஆனால் விஷால புத்தி, கிருத்தஜ்ஞதா பாவனா, நன்றி சொல்லி காட்டுற பாவனை இருக்கிறவன் முதல் ஞாபகம் வச்சுக்குவான், ரெக்கக்னைஸ் பண்ணுவான். அவனுக்கு கிடைக்கிற உதவி, என்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் நடக்கணும்னா எனக்கு எத்தனை பேர் உதவி பண்ணுறாங்க சொன்னானே, கணக்கு போட்டு எண்ணி மாளாத. அதுக்கப்புறம் அது ஃபீல் பண்ணணும்.
ஹிருதயத்தில். ரெண்டாவது ஸ்டெப்பு, முதல்ல ரிகக்னைஸ் பண்ணணும், ரெண்டாவது ஃபீல் பண்ணணும், மூணாவது அதுக்கு ரெசிப்ரோகேஷன், ஸ்பந்திக்கணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அது உள்ளே வச்சுக்கிட்டா பத்தாது, அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த உதவி செஞ்ச அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உனக்கு கூட மனசில் சாந்தி, நிம்மதி. இப்போ ஆரம்பத்தில் என்ன ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்கு, டு பி கிரேட்ஃபுல் இஸ் த வே டு பி பீஸ்ஃபுல். அப்போது நம்முடைய மன நிம்மதி போகவே போகாது. நம்மளுடைய மனசுடைய பீஸ், சாந்தி போகிறதுக்கு என்ன காரணம்? உதாரணத்துக்கு என் வீட்டிலையே என்னுடைய லைஃப் பார்ட்னரோ யாரோ வீட்டில் இருக்கிற நெருங்கி இருக்கிறனோ, அவங்க ஏதோ ஒரு நாள் நான் கேட்டது பண்ணல, சொன்ன டைமுக்கு பண்ணல, விரும்பி பண்ணல, இப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது தான் நாம் டிஸ்டர்ப் ஆகிறோம். ஆனால் சரி, இன்றைக்கி ஒரு நாள் ஒரு வாட்டி ஏதோ பண்ண முடியல, பண்ணல, என்னமோ காரணம். ஆனால் இத்தனை வருஷம் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களே, எத்தனை பண்ணியிருப்பாங்க. அதனால் இது எக்ஸ்டெண்ட் பண்ணணும், புரியுறதா? ஸோ அதனால் இது இப்படி நன்றி காட்டுறது ஒரு பெரிய நைபுண்ணியம், ஸ்கில். அப்புறம் இங்கே ஒரு கேள்வி கேட்டால், பிரேம முக்கியமா, பிரேமக்குள்ள லவ், பிரேமக்குள்ள தியாகம் முக்கியமா, போகம் முக்கியமா? ஒருத்தருக்கு தியாகம் பண்ணுறதுல தான் பிரேமம் இருக்குது. அதனால தான் பகவான் மேலே காட்டுற பக்திக்கு தான் பிரேமன்னு சொல்கிறோம், சாதாரணமாக கூட யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த பிரேமன்னு வரும்போது அங்கே தியாகம் நிறைய இருக்கும், சாக்ரிஃபைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரேமையோடு இருக்கிறது தான் இந்த கிருத்தக்ஞ காட்டுறதுக்கே ஒரு அடையாளம். பாயிண்ட் வைஸாக சொல்லிட்டுருக்கேன். அப்படி பார்க்கும்போதோ இந்த பூதேவி, பூமாத்தை, எல்லா பஞ்சபூத்தாலும் சொல்லியிருக்கேன், பட் ரொம்ப கண்ணுக்கு நேராக நாம் நிந்தி நடந்து கொண்டிருக்கிற, உகாந்தறதுக்கு நான் நிற்கிறதுக்கு இடம் கொடுக்குற, நான் என்னோடய வாழ்க்கைக்கு வேண்டியது சர்வத்தினை கொடுக்குற பூமாதா பூதேவிக்கு நம்ம எவ்வளோ பஞ்சபூதங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும், அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அங்கே பூமாதான்னு சொன்னால் சொந்த பந்தம், வீட்டில் இருக்கிற உறவுகள்னு சொல்லிட்டேன் இல்லையா? சகஜமாக வெளியில் யாரோ ஒருத்தனுக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப ஈஸி, அது கூட ஈஸி இல்லை சொல்லலாம். ஆனால் நமக்கு வீட்டிலையே நம்ம கூடயே தங்கிட்டு இருக்கிற யாராவது ஆகட்டும், நமக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற, நம்ம வீட்டில் டிரைவர் ஆகட்டும், வேலைக்காராகட்டும், யாராவது ஆகட்டும், வீட்டுக்கு வர போஸ்ட்டு கொடுக்குற போஸ்ட்மேன் ஆகட்டும், குரியர் சர்வீஸ் ஆகட்டும், இவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பரிபக்வத்தை, ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும். அதுக்கு ஒரு தனிப்பட்ட தகுதி மைண்ட் இருந்தாதா. அதனால் இது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டீப்பாக திங்க் பண்ணலன்னா எல்லாமே ఆ 3 స్క్రీన్ల మీదే డిపెండ్ ఆயிருந்த என்ன செல்ஃபோன் ஸ்க்ரீனு, லேப்டாப் ஸ்க்ரீனு, டிவி ஸ்க்ரீனு, அங்கே இப்போ ஏஐ, இப்படி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மேலே நம்ம ஆதாரப்பட்டிருந்தால் நமக்கு கிரியேட்டிவ் பவர் குறையும். ஜாக்கிரதை இருக்கணும். அது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் உபயோகப்படுத்தணும். இல்லைன்னா நம்முடைய கிரியேட்டிவ் பவர் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங், தென் கிரியேட்டிவ் ஒர்க், இது 2 குறைஞ்சிடும். ஆனால் எப்போ நம்மளாக புஸ்தகம் எழுதி படிக்கிறது அது செய்கிறோமோ அப்போது நமக்கு
இந்த விஷயங்கள் எல்லாம் வளரும். அதனால மீடியா மேலே டிபெண்டாக இருக்கக்கூடாது. அது ஒன்று இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது காட்சி வேறு எங்கே ராமர் இந்த கிருத்தஜ்ஞத பாவனன்னு காட்டிட்டாருன்னு சொன்னால் குஹன் விஷயத்தில். இது வேறு சந்தர்ப்பத்தில் அந்த கதை இன்னொன்றுக்காகவும் பார்த்தோம். குணவானன்னு சொல்லும் போதும் அது பார்த்தோம். அப்புறம் இங்கே மறுபடியும் ஸ்பெஷலாக குஹன் இவங்க அயோத்தியிலேருந்து கிளம்பி ராமலக்ஷ்மண சீதை 3 பேரும், அதுக்கப்புறம் கோதாவரி நதி கரைக்கு அப்படி வந்து கங்கை தாண்டணும். அதுக்கப்புறம் தான் கோதாவரி. அங்கே துருவன் குஹன் சந்திக்கிறாங்க. தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமசகா. அங்கே அந்த ஸ்ருங்கபேரிபுரம் அங்கே ஆத்மக்கு ராமருடைய ஆத்மக்கு சமமான சகா குஹானே ராஜானே காட்டு ராஜா சந்திச்சார். அப்போது முதல் தடவை ராமர் குஹன்னு பார்த்த உடனே அப்போது ரியாக்ஷன் பார்க்கணும். என்ன? அர்ச்சிதாश्चैव हृष्टाश्च भवता सर्वदा वयं पद्भ्यामभिगमाश्चैव स्नेहसन्दर्शनेन च. இது இந்த ஸ்லோகம் ராமர் குஹன் மேலே குஹனுக்கு காட்டுற நன்றி. எப்படி சொல்கிறாருன்னா, ராமருக்கு ஆல்மோஸ்ட் கண்களுக்குள்ள ஆனந்த ஒரு கண்ணீரே வந்து அப்புறம் நேராக போய் குஹனுடைய கை பிடிச்சிட்டு குஹனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த ஸ்லோகம், ஓ குஹா, எங்களை நீ சந்திக்கிறதுக்கு நீ வந்து நடந்து நீ உங்கள் வீடு ஊர் எங்கோ கொஞ்சம் உள்ளெங்கோ தூரம் இருக்கு. நீங்கள் கரெக்டாக இங்கே வரைக்கும் எங்களுக்காக நடந்து வந்துட்டியே. நீ இப்படி வந்து உங்கள் பரிவாரம் எல்லாரும் கூட வந்து எங்களுக்காக இத்தனை சாப்பாட்டுக்கு இதெல்லாத்தையும் அது இதெல்லாத்தையும் சொன்னானே, கட்டளோடு கொண்டு வந்தார் ராமர் வந்தால் உட்கார வைக்கிறதுக்கு படுக்கணும்னா. இப்படி இதெல்லாம் நீ வந்து எங்களுக்காக செஞ்ச இந்த ரொம்ப சிறந்த ஒரு மரியாதை இருக்க பார்த்தியா. அதுக்கப்புறம் நீ எங்களை மேலே காட்டினா இது வந்து அமிதமான எல்லை இல்லாத ஒரு அன்பு. அதுக்கு நாங்கள் எல்லாரும் அந்த 3 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாருங்க, இவ்வளவு சொல்லணுமா? பாருங்க எவ்வளோ கிளியராக சொல்கிறார். நீ நடந்து வந்தா, எங்களை பார்க்கணும், நீ எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்தா, நீ வர்றது கூட எவ்வளோ மரியாதை காட்டி எல்லாம் செய்கிற, இதெல்லாம் பார்க்கும்போதோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறார். அங்கே இது என்ன காட்டுறது? குஹன் யாரும் ட்ரைபலை எப்போ இது முன்னாடி தெரியுமோ, எப்போ சந்திச்சாங்களோ என்னமோ, ஏன் அவ்வளோ அக்கறை? அது மட்டுமா, லங்கையில் யுத்தம் முடிஞ்சு ராவண சம்ஹாரம் ஆனதுக்கப்புறம் திரும்பி அயோத்தியக்கு கிளம்பி போகிறாங்க புஷ்ப விமானத்தில். ஆனால் அப்போது ஹனுமான்ஜி, நீ முன்னாடியே நீ வேகமாக போவே இந்த புஷ்ப விமானத்துக்கு மேலே, இந்த புஷ்ப விமானம் கொஞ்சம் நிதானமாக தான் போகணும், என்ன நான் சீதைக்கு இதெல்லாம் காட்டணும், எங்கெங்கெல்லாம் நாங்கள்லாம் காட்டில் சுற்றி இப்படி வந்து அந்த சுக்ரீவன் கூட ஸ்நேகம் பண்ணோம், அப்புறம் எப்படி வந்தோம், எப்படி இது எல்லாத்தையும் காட்டணும். அப்படி எல்லாத்தையும் சைட் சீயிங்க சொல்லிக்கிட்டே நாங்கள் வரது கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஆனால் அங்கே பரதன் வந்து காத்துட்ருப்பார், இன்றைக்கி லாஸ்ட் டே, அதனால் நீ வேகமாக போவில்லையா, வாயு வேகமாக முன்னாடி நீ போ. அப்போது நேராக இப்போ பரதனுக்கு போய் அந்த தகவல் சொல்கிறது முக்கியம். ஆனால் ராமர் வந்து அந்த நடுவில் நீங்கள் அப்படி போகும்போது குஹன்னு ஹனுமான்ஜி இதுக்கு முன்னாடி பார்க்கல.
அந்த ஊர் எங்கே இருக்கு என்னன்னு தெரியலை, சொல்லியிருக்கார் இந்த இடத்துல இப்படின்னு. அவர் எங்கே ஆகாயத்தில் அந்த ஜெட் பிளேன் மாதிரி போயிட்டுருக்கிற ஹனுமான் கரெக்டாக அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டு கரெக்டாக இறங்கி குஹனுக்கிட்ட நீ போய் நாங்கள் க்ஷேமமாக இருக்கிறோம், திரும்பி வந்துட்டுருக்குறோம் అని குஹனுக்கு சொல்லு அப்படின்னு ஹனுமான்ஜிக்கு சொல்கிறாரு. இதுக்குன்னா என்ன இப்போ சொல்லலைன்னா, அது எப்போ நீங்கள் காட்டுக்கு இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுத்து, அவனுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ மறந்துட்டானோ. ஆனால் ராமர் பாருங்கோ, அப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸ் என்ன, பரதன்னு போய் முதல்ல தகவல் கொடுக்கணும், டைம் கொஞ்சமாக தான் இருக்குது. அப்போ கூட போய் சொல்லு. எதுக்குன்னா ஸ்ருத்வா துமாம் குஷலினா மரோகம் விகதஜ்வரம் பவிஷ்யதி கிரகப்ரீதः சமாத்மா சகா. எனக்கு ஆத்மக்கு சமமாக இருக்கிற அந்த ஆத்மபந்து, ஆத்மசகான்னா ஆத்மபந்து. இந்த லோகத்தில் ரத்த சம்பந்தம் அப்புறம் அதுக்கப்புறம் உறவுகள் சிலதெல்லாம் வரும். ஆனால் சில பேருக்கிட்ட நமக்கு ஆத்மபந்தம், ஆக்சுவலாக குருவுக்கு சிஷ்யனுக்கு இருக்கிற சம்பந்தம் பந்தம் கூட அது நார்மல் கிடையாது, அந்த ஆத்மாவுக்கு இருக்கிற பந்தம். அப்படி என்னன்னா, இது ஒரு முன்னாடி ஜென்மத்திலேயே அங்கே எப்படியோ ஏதோ எல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணி இருக்கு, அது இப்போ இங்கே அது நிறைவேறுறது. அதனால் அப்படிப்பட்ட ஆத்மசகா மமாத்மா சமசகா போய் சொன்னால், இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, குஹன் எனக்கு ரொம்ப ஆத்மீயன், நான் க்ஷேமமாக இருக்கேன் அப்படின்னு தெரிவித்தா என்னுடைய க்ஷேம சமாச்சாரங்கள் எல்லாம் கேட்டு நாங்கள் இப்படி திரும்பி வந்துட்டுருக்கேன், அயோத்தியக்கு அர்ஜென்ட்டாக போகிறேன்னு இதையும் சொன்னால் அதெல்லாம் கேட்டு அந்த குஹனும் எவ்வளவோ சந்தோஷப்படுவான் பாருங்க. அப்போது அடுத்தவங்களுக்கு நான் இப்படி நன்றி சொல்லி தெரிவிக்கிறது அவனுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டானே, அவனுக்கு தெரிஞ்சாவே விசாரிச்சுட்டான்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதனால் இந்த நன்றி சொல்கிறதனேதில் எப்பவுமே ஒருக்காகவும் மறப்பு இருக்கக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது குஹன விஷயத்தில் கூட இப்படி ராமர் அழகாக காமிக்கிறார். இது இங்கே அவனு அன்றைக்கி எனக்கு மரியாதை பண்ணி என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்துட்டான், விசாரிச்சுக்கிறதுக்குன்னு சொல்லி எடுத்துக்கல. இது என்ன சொல்கிறோம்னா, கிவ் அண்ட் டேக் பாலிசி అనేది நமக்கு அதுக்கப்புறம் பழகிட்டோம். இது இட்ஸ் நாட் எ கிவ் அண்ட் டேக் பாலிசி. அவனு கொடுத்தான், தென் இப்போ எடுத்துக்கோ நீ, அப்படி இல்லை. அதனால் நீ எவ்வளோ காட்டிட்ட, நீ எத்தனை வாட்டி எனக்கு நன்றி சொன்ன, நீ தேங்க்ஸ் சொன்னியா ஒரு வாட்டாவது, இப்படி கணக்கு படுகாடாத. இப்படி கணக்கு போட்டால் அது ரெண்டு கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆகிடும். அவனுக்கு நன்றி சொல்கிறானோ இல்லையோ, தேங்க்ஸ் சொல்கிறானோ இல்லையோ, நீ என்ன பண்ணுற, நீ உனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுனால பலம் உனக்கு. என்ன சொன்னா மறக்கக்கூடாது, அது டு பி கிரேட்ஃபுல் இஸ் த டு பி பீஸ்ஃபுல். அது முக்கியம். அதனால் இது கிவ் அண்ட் டேக் பாலிசியாக எடுத்துக்கூடாது. 2 காட்சிகள் பார்த்தோம். அடுத்ததாக 3வது காட்சி, காட்டுக்குள்ளே போனாங்க ராம லக்ஷ்மண சீதா. முதல் இவங்க அங்கே பஞ்சவட்டி கோதாவரிக்கு பக்கத்தில் கங்கை தாண்டி போனாங்க. அப்புறம் கோதாவரி கூட அப்படி தாண்டி அந்த பக்கம் இருக்காங்க. அங்கே ராமர் லக்ஷ்மணனுக்கிட்ட அந்த கோதாவரி நதிக்கரையில் ஒரு பர்ணசாலை, ஒரு குட்டீரம் சின்னது போட்டி கொடு நம்ம தங்கறதுக்கு அப்படின்னு கேட்டார். அப்போது லக்ஷ்மணன் அண்ணா கேட்டால் வாய் திறந்தேன், இப்படிப்பட்ட சேவா செய்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி
அவன் வந்ததே அண்ணனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே கூட இருக்கிறது தானே. அப்போது சீதாராமர்களுக்கு இஷ்டமாக இருக்கிற போல் என்ன அவங்களுடைய மனோபாவம், அவங்களுடைய எல்லாம் தெரியும் லக்ஷ்மணனுக்கு. அதனால் ஒரு குருவுக்கு சேவை பண்ணினவன்னா அந்த சேவை பண்ணினவன் ஆசிக்கிற சிஷ்யனுக்கு குருவுக்கு என்ன வேணும், குருன்னு பற்றி குரு என்ன ஆலோசிக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு, என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய திறமை இருக்கணும். சொல்ல வேண்டியதில்லை. அதனால் ரொம்ப அற்புதமாக அழகான ஒரு குட்டியானு கிரியேட் பண்ணார். எப்படி சும்மா ஏதோ அதன் இல்லை, சாஸ்திர பிரகாரம் அதுக்கு வாஸ்து கூட பார்த்து எப்படி அதுக்கு உள்ளே சின்ன சமைக்கிறதுக்கு ஒரு அறை, அப்புறம் வெளியில் உட்காரத்துக்கு ஒரு திண்ணை, இப்படி என்னென்ன வேணுமோ அது எல்லாத்துக்கு உள்ளே எல்லாத்தையும் தயார் பண்ணி அழகாக பண்ணிட்டார். அப்புறம் 3 பேரும் அந்த சாஸ்திரபத்தமாக அப்படி பார்த்து 3 பேர் கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க அந்த சின்ன குட்டியாக்குள்ள. அப்போது ராமர் சீதாராமர் 2 பேரும் லக்ஷ்மணனுடைய இந்த ஒரு ஸ்கில்ஃபுல் ஆர்ட் ஒர்க்கு, அவர் ஒருத்தரே அவர்கிட்ட இருக்கிற இந்த அம்பு பானம் ஒரு கத்தி இதை வச்சுட்டு என்ன கொண்டு வந்தாரோ அந்த என்னது பேம்பு, அதெல்லாத்தையும் எப்படி சரி பண்ணி எப்படியெல்லாம் கட்டிட்டாரோ சீக்கிரமாக கட்டி முடிச்சிட்டாரோ. அது பார்த்து சீதாராம் 2 பேர் ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. நல்லா பண்ணேன் அப்படின்னு சும்மா சொல்கிறது இல்லை, அதிலோ லக்ஷ்மணன் காட்டின அந்த ஸ்கில்ஃபுல்னஸ் ப்ளஸ் அந்த நல்லா யோசிச்சுட்டு எப்படி எங்கே எது வைக்கணுமோ என்ன செய்யணுமோன்னு அதெல்லாம் யோசிச்சுட்டு குஷலமாக ஸ்கில்ஃபுல்லாக பண்ணதுக்காக ராமர் லக்ஷ்மணனை எவ்வளோ பாராட்டி கிருத்தஜ்ஞத்தை தெரிவிக்கிறாரு. அண்ணன் போய் தம்பிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லலாமா? நம்ம எல்லாம் அப்படி நினச்சிக்கிறோம். தேங்க்ஸ் சொல்கிறது இங்கிலீஷில் அப்படி இருக்கும். பெரியவங்களாக இருந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். அர்த்தம் என்னென்னா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அர்த்தம், சந்தோஷம். அதே தான் அங்கே ராமர் व्यक्तப்படுத்துகிறார். ஹிருதயபூர்வகமான from the bottom of that he expresses his gratitude. அது சொல்கிறதுக்கு எனக்கு வாயில் பேச்சு பத்த மாட்டேங்குது, எப்படி व्यक्तப்படுத்துறது అనేది ஐ ஆம் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் என்றார் ராமர். என்ன சொல்கிறாரு? பிரீதோஸ்மி தே மஹத் கர்மா த்வயா கிருதமிதம் பிரபோ பிரதேயோ யன்னிமித்தம் தே பரிஷ்வங்கோ மயா கிருதः பாவக்ஞேன கிருதக்ஞேன தர்மக்ஞேன ச லக்ஷ்மணா த்வயா புத்ரேண தர்மாத்மனா சம்ருதः பிதா மமா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் ஜஸ்ட் நாட் டெல்லிங் தட் குட் நல்லா பண்ணேன், இப்படி இல்லை. ராமர் என்ன சொல்கிறது, இந்த தம்பிக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறது, கிருத்தஜ்ஞதை காட்டுறது, என்னோடய சந்தோஷத்தை व्यक्तப்படுத்துறதுன்னு வார்த்தைகளாக தவிச்சுக்கிட்டு இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆனந்தம் கொடுக்குற போல் நீ இப்படிப்பட்ட ஒரு எனக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணி கட்டி கொடுத்தியே, அதனால் நான் இதுக்கு பதில் ஒன்றே ஒன்று சொல்லுவேன். அப்பா இல்லைன்ன குறை தெரியாமல் ஒரு அப்பா குழந்தைகள் எப்படி பார்த்துக்குவானோ, நீ துவயா புத்திரேன தர்மாத்மனா, அதே போல் எனக்கு எங்கள் அப்பா இல்லையே எனக்கு குறை இல்லாத போல் நீ எனக்கு அப்பாவாக இருந்த அந்த மாதிரி அன்பு காட்டி நீ பண்ணுறியப்பா. இதுக்கு நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறத தவிர நான் என்னதான் இது நீ செய்கிற இந்த சேவைக்கு பதில்
நான் சொல்ல முடியுமா, செய்ய முடியுமா? இதுதான் பகவான் பாருங்கோ, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டானோ இங்கே தம்பி தானே. அப்போ ராமர் எதுக்கு இவ்வளவு பாராட்டணுமா, இவ்வளவு செய்யணுமா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னான்னு பார்த்தியா, குடும்பத்தில் நம்ம கூட இருக்கிறவங்கள தான் நமக்கு சேவை பண்ணுறவங்க, டிரைவரு, வேலைக்காரி, யாராவது நம்ம காய்கறி கொண்டு வந்து கொடுக்கவங்க, யாராவது எல்லாரும் அவங்க நமக்கு சர்வ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது நம்முடைய ரைட்டனு பாவிக்கக்கூடாது. கவனமாக கேளுங்க இந்த பாயிண்ட்டை. என்னோடய ஒய்ஃப், அதனால் பாரிய எனக்கு சேவ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு என்ன பெரிய தேங்க்ஸ் சொல்கிறது? தட் இஸ் மை ரைட். அவங்கக்கிட்ட நின்று சர்வீஸ் சேவை வாங்கிறது அப்படின்னு பாவிக்கக்கூடாது. அதுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். அது நீ சந்தோஷமாக, ஆனந்தமாக, பிரேமையாக எப்படி காட்டுறியோ, எப்படி சொல்கிறியோ சொல்லி தான் ஆகணும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொன்னானே, சொந்த உறவுகள் கூட பக்கத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டுட்டுருக்கிற இந்த லைஃப் பார்ட்னர்ஸ் நடுவில் குழந்தைகள், ஃப்ரெண்ட்ஸ், அப்பா, இது எல்லாரும் மேலே இப்படி காட்டுறது அந்த அகங்காரம் இருந்தால், இது என்னுடைய ரைட்டு தான், பண்ணட்டும். யாருக்காக பண்ணுவாங்க? பண்ண வேண்டியது தானே, அவங்க பண்ணணும் இல்லையோ? வேலைக்காருக்கு நான் மந்த்லி சம்பளம் கொடுக்குறோமே, அவனுக்கு என்ன நான் போய் அப்பப்போ பாராட்டி தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது? கார் டிரைவருக்கு போய் தேங்க்ஸ்ன்னு சொல்லணுமா? அப்படி சொல்லிட்டு இருந்தால் அவன் என் தலைமையில் உட்காருவான்? அப்படி நினச்சக்கூடாது. உன்னுடைய பிரேம அன்பனேது கன்சர்ன்டு காட்டலைன்னா நீ என்ன மனுஷன்? ஏன் உனக்கு இந்த அகங்காரம், அந்த பாவனை? நீ சம்பளம் கொடுக்குறே, அவன் சம்பளத்துக்காக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வரான். ஆனால் நீ அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கணும் இல்லையோ, எப்ரிஷியேட் பண்ணுறது, பாராட்டுறது, தேங்க்ஸ் சொல்கிறது అనేది இருக்கணும். அதுதான் ராமர் பண்ணுறார். ராமரை கூப்பிட்டார் லக்ஷ்மணன், நீ வந்துருன்னு. அல்ல, லக்ஷ்மணனே நான் வந்துதான் ஆகணும்னு அவர் கிளம்பிட்டு வந்தார். அம்மான்னு தியாகம் அங்கே விட்டுட்டு வந்தார், பாரியனை அங்கே விட்டுட்டு வந்தார். 24 மணி நேரம் அண்ணா அண்ணியினுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு அந்த சேவையிலேயே ஈடுபடுறான். அதனால் அந்த சேவை செய்கிறவங்களுக்கு, அதனால் பகவான் கூட நான் என்னோடய பக்தாளுக்கு நான் தாசன்னு சொல்கிறார். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். பகவானே சாட்சாத். இங்கே ராமர் கூட பகவானன்னு எடுத்தால் கூட இப்படி நம்ம அந்த திருஷ்டியில் பார்க்குறது இல்லை. கோபிகள் விஷயத்தில் பகவான் கிருஷ்ண வாய் திறந்து நேராக இப்படியே சொல்லிட்டார். அவர் உத்தவர்கிட்ட நின்று மெசேஜ் அனுப்பும்போது, அதே போல் அவர் மதுரா கோகுலத்தினை விட்டுட்டு மதுராவுக்கு போகும்போது அவங்க கேட்டால், நீங்கள் என்னை மேலே காட்டின அன்புக்கு, பிரேமக்கு நான் என்னால் எதுவுமே எத்தனை ஜன்மங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு பதில் நான் தீர்த்த முடியாது, திரும்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். என்ன அர்த்தம் அது? இப்போ பகவானே அப்படிப்பட்ட ஒரு நன்றி பாவத்தோடு இருக்கும்போதும், நான் பக்த பராதீனஹ அகம் అని சொல்லும்போதும், பக்தனுடைய பிரேமம் என்னை கட்டி பிடிக்கிறது, கட்டி போடுறது. நான் அவனுக்கு அடிமை தான். அதனால தான் பக்தாளுடைய பின்னாடி தான் நான் நடந்து கொண்டு போவேன். அவங்களுடைய காலு பட்ட அந்த மண்ணுன்னு எடுத்துக்கிட்டு என்னை நெத்தில பூசிக்கிறேன்றார். இதெல்லாம் நமக்கு என்னமோ மாதிரி இருக்கும். கதைன்னு எடுத்துக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இப்போ இது வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா இதில், அது புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 3வது சன்னிவேஷம் காட்சிக்குள்ள ராமர் எப்படி சந்தோஷப்பட்டு அவர் காட்டிட்டார். ரமனுடைய வாழ்க்கையில் இதே தான் அவருக்கு கடைசியாக உடம்பு முடியாத சமயத்தில் பக்கத்தில் இருந்து ரொம்ப நாள் சேவை பண்ணிட்டு அட்டெண்டர் கூட
பகவான் சரீரம் விடுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? அவனை பார்த்து அன்போட பிரேமையோட கண்கள் கூட கண்கள் வச்சு சந்தோஷம் இதான் சொன்னார். என்ன ரொம்ப நன்றி அப்பா, எவ்வளவோ எனக்கு உதவி சேவை பண்ணிட்டீங்க இந்த சரீரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் அடுத்த காட்சிகள் எல்லாம் நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.